கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து தாங்குவாராக. ஒரு வசனத்தை வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனம் மாற வேண்டும் என்று சொல்லி பவுல் செபிக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட பல நேரங்களில் நம்முடைய பலவீனம் மாற வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறது உண்டு. இந்த பவுலுடைய செபம் வலிமையான வல்லமை நிறைந்த ஒரு செபமாய் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், ஆதி திருச்சபையின் நாட்களில் அநேக இடங்களுக்கு சென்று அநேக பாடுகளின் ஊடாக கடந்து வந்து இறைவனை குறித்து, இறைவனுடைய மீட்பை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகிர்ந்தவன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வைராக்கியமான ஊழியம் செய்த இவனுக்கு ஒரு குறையே என்று சொல்லி யோசிக்கும் பொழுது அது சற்று கடினமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த பலகீனத்தை குறித்து ஒரு மன்றாட்டை வைக்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். சும்மா ஜெபிச்சுட்டு போல, 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அந்த வேண்டுதலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருகிறது? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அந்த பலகீனத்தில் தான்ப்பா நான் உன்னை வச்சு பயன்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அந்த பலகீனத்தில் அவர் தாங்குகிறார், ஊன்றுகோலாய் இருக்கிறார். அவருடைய வல்லமையின் செயல்பாடு அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவச்சனமே, இறைப்பணி ஆற்ற முற்படுகிற நாம் நம்மிலே காணப்படுகிற பலகீனங்களை குறித்து எந்த ஐயங்களும் வேண்டாம். பாவங்களை குறித்து சிந்தியுங்கள். பலகீனம் என்பது வேறு. சரீர பலகீனத்தை நான் சொல்லுகிறேன். அந்த சரீர பலகீனத்தை குறித்து நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். என் தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பலன் பூரணமாய், அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும்படியாக அவர் கையாள்வார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அவர் அதுக்காகவே தான் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று சொல்லி. வேதத்தில் ஆரம்பத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கிறார், மோசேயை. அவனை அழைக்கும் பொழுதும் அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், 10வது வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவன் அடியவனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அவன் சொல்லுகிறான் தன்னுடைய பலகீனத்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையில் பலவீனம் என்பது, பலகீனம் என்பது ஒரு பொருட்டு அல்ல. ஏனென்று சொன்னால், அந்த பலகீனத்தின் மத்தியிலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிரச்சனை எது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டாம். பிரச்சனை இடத்துல ஆண்டவர் யார் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன தேவ மனுஷனை போல நம்முடைய பலவீனத்தை குறித்து, பலவீனத்தில் என் ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுங்கள். என் ஆண்டவர் வெற்றியான காரியங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு விசையாய் சொல்லுகிறேன், உங்கள் பலவீனத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லாதீர்கள். உங்கள் பலவீனத்தில் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லுங்கள். கடவுள் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பினால் ஆண்ட ஆசீர்வதியும் நலமான நன்மையான ஈவுகளை தாரும். எங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் பொழுது அதை கொண்டு உங்கள் நாமத்தை உயர்த்த உதவி செய்யும், எடுத்து பயன்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபக்குல பிதாவே, ஆமேன்.